நெக்ஸ்ட்டு ஹைப்பர்போலா எக்ஸசைஸ் 5.2ல் ஹைப்பர்போலாவோட ஃபார்முலாஸ் பார்ப்போம். ஹைப்பர்போலாவுக்கு 2 டைப்ஸ் அதே மாதிரி தான், எலிப்ஸ் மாதிரியே தான். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரியும். அப்போது சென்டர் 0,0 இருக்கும்போது என்ன ஃபார்முலா? அப்போ ஹைப்பர்போலா லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 கர்வ் வருது. இங்கே ஏ வெர்டிசஸ் ஏ, கேபிட்டல் ஏ டேஷ். அப்போது இந்த பாயிண்ட் என்ன? A,0. இந்த பாயிண்ட் -A,0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டர் என்ன? 0,0 தான். அடுத்தது ஃபோக்கஸ், 2 ஃபோக்கஸ் இருக்கா இங்கே. ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் எப்போவுமே டயக்ராம் உள்ளே தான் வரும். அப்போ F1 AE,0, F2 -AE,0. இப்போ இந்த ஆக்சிஸ் வந்து என்ன ஆக்சிஸில் நமக்கு டயக்ராம் இருக்குது? அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? அப்போது எக்ஸ் ஆக்சிஸ்னால் இங்கே என்ன? மேஜர் ஆக்சிஸ்னு அர்த்தம். இசட் அப்படிங்கிறது என்ன? டைரக்ட்ரிக்ஸ் லைன். இப்போ டைரக்ட்ரிக்ஸ் இங்கே லெஃப்ட் சைடு இருக்குது, டயக்ராமுக்கு லெஃப்ட் சைடு, இங்கே டயக்ராமுக்கு ரைட் சைடு இருக்குது. அப்போ இசட்டுங்கிறது A/E,0. ஏன் A/E ஃபஸ்ட்டு எழுதுகிறோம்? இது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இங்கே -A/E,0. இவ்வளோ தான் டயக்ராம் நமக்கு. இதை வச்சு ஃபார்முலாஸ் பார்ப்போம். லென்த் ஆஃப் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்னால் என்ன ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம்? மேஜர் ஆக்சிஸ். அதுதான் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம். டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் வந்து 2B. அதே மாதிரி லென்த் ஆஃப் காஞ்சுகேட் ஆக்சிஸ். காஞ்சுகேட் ஆக்சிஸ்னால் மைனர் ஆக்சிஸ். காஞ்சுகேட் ஆக்சிஸ் என்ன? 2B. சேம் எலிப்ஸுக்கு சொன்ன மாதிரியே தான். அடுத்து லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். என்ன ஃபார்முலா? 2B² அப்போ B² ஃபார்முலா நெக்ஸ்ட்டு A² × E² -1. அங்கே என்ன பார்த்தோம்? எலிப்ஸில் 1 - E² பார்த்தோம். இங்கே E² -1. நெக்ஸ்ட்டு C² ஃபார்முலா A² + B². அங்கே என்ன பார்த்தோம்? A² - B². எலிப்ஸில் A² - B², ஹைப்பர்போலாவில் A² + B². இந்த ஃபார்முலா B² ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண முடியலன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் உங்களுக்கு சம்மு இன்னும் சீக்கிரம் முடியும். ஓகேவா? அதே மாதிரி ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா. இப்போ நம்ம என்ன ஆக்சிஸ் பார்க்குறோம்? அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போது x² - y² B² = 1. அங்கே எலிப்ஸில் ப்ளஸ் வந்தது, இங்கே ஹைப்பர்போலாவில் என்ன வருது? மைனஸ். ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, எலிப்ஸில் எப்போவுமே A² தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஹைப்பர்போலாவில் A² ஹையஸ்ட்டாக இருக்கலாம், B² ஹையஸ்ட்டாக இருக்கலாம். ஓகேவா? எது வேணாலும் இருக்கலாம், எதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஆக்சிஸ் எப்படி நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போது ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் தான் வரும், x² A². இதே ஒய் ஆக்சிஸாக இருந்தால் என்ன வரும்? ஃபஸ்ட்டு ஒய் தான் வரும். ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைப் 2. அதே மாதிரி தான் டயக்ராம், சேம் டயக்ராம், அதே எக்ஸ் ஆக்சிஸில் போட்ட மாதிரி இங்கே அலாங் ஒய் ஆக்சிஸ் இது. ஓகேவா? அப்போது ஃபோக்கஸ், 2 ஃபோக்கஸு, வெர்டிசஸ், டைரக்ட்ரிக்ஸ். ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஹைப்பர்போலா என்ன ஃபார்முலானா, இது அலாங் ஒய் ஆக்சிஸ். அப்போ y² A² - x² B² = 1 அலாங் ஒய் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸ் எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. இங்கே முன்னாடி உள்ளதில் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ x² எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. ஓகேவா? இதே அனதர் ஃபார்ம், சென்டர் H,K இருந்தால் எப்படி இருக்கும்? parallel to எக்ஸ் ஆக்சிஸ்னால் என்ன ஃபார்முலா? அதே ஃபார்முலாவில் HK சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். parallel to ஒய் ஆக்சிஸ்னால் சேம், ஒய்யோட K, எக்ஸோட H. அவ்வளோதான். கிளியராக தெரியுதா? இப்போ ஹைப்பர்போலாவோட ஃபார்முலாஸ் பாருங்கள். ஹைப்பர்போலாவுக்கு ஈக்குவேஷன் சென்டர், மேஜர் ஆக்சிஸ், வெர்டிசஸ், ஃபோக்கஸ், ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். அப்போது 4 ஃபார்மேட் எழுதிட்டேன். அதே 0,0 இருந்தால் என்ன ஃபார்முலா, H,K இருந்தால் என்ன ஃபார்முலா. லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் எல்லாத்துக்குமே என்ன வரும்? 2B² A. ஓகேவா? அவ்வளோதான். தேங்க்யூ.